குட் மார்னிங் டு ஆல். இது ஒன்ஸ் அகைன் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம நேற்று ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீடியோவில் ஒரு 130 பாயிண்ட் நம்ம நிஃப்டியில் கேப்சர் பண்ணோம். ஸோ நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ஒரு கேப் அப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிஃப்டியில் கேப் அப் என்ன மாதிரி கேப் அப் அப்படின்னா, முக்கியமான ஜோன் பாருங்கள், இந்த லெவல் 22,180 22,180 அண்ட் திஸ் லெவல் 22,261. ஸோ இந்த 180லேருந்து 261 இங்கே போயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போச்சுன்னா ஹெவி செல் அவுட் வரும். ஓகே, எங்கேருந்து வரும்? 261லேருந்து 223, அதாவது 22,223 இந்த ஜோனில் செல் அவுட் வந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் செல் அவுட் வந்துருச்சுன்னா, இது கீழே பிரேக் ஆச்சுன்னா 220க்கு கீழே வந்துச்சுன்னா புட்டு வாங்கிருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இதே 22,180 வந்துடும். செகண்ட் டார்கெட் இது 22,096 வரும். திரும்ப இங்கே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இதையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது பிரேக் ஆச்சுன்னா 22,081 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டார்கெட் 22,011 வரும். ஸோ மார்க்கெட்டில் ஒரு அப் டவுன் ஒரு சீசா மூமெண்ட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுனாலும் கவலைப்படாதீங்க. ஓகே, கேப் டவுன் ஆச்சுனாலும் டெஃபினட்டாக இந்த லெவல் 22,012 என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லெவல்லையும் சப்போர்ட் எடுத்து கூட மேலே போகும். அப்படி இல்லைனா கன்ஃபார்மாக இந்த லோயர் லெவலில் 21,942 21,925 இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்ஸ் மேலே போயிடும். ஓகே, ஸோ போச்சுன்னா மேலே இருக்க லெவல்ஸ் போட்ட லெவல்ஸ்லாம் வந்துடும். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்க லெவல்ஸை பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க லெவல்ஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவோட எண்டில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். தயவு செஞ்சு அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஃப்ரீ கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். 10-20 பாயிண்ட்ஸ்லாம் சான்ஸே இல்லை. மினிமம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் வேணும் ஃபார் நார்மல் ட்ரேடர். அண்ட் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் ரிஸ்க் டேக்கர்ஸ் அண்ட் ஃபார் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுற முடியுமோ அவங்க சைக்காலஜி அவங்களுக்கு நம்ம 100-120 பாயிண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கோம். எனக்கு மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஃபார் சேஃப். 50 பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக வரும். ஆனால் நீங்கள் 30 to 40 பாயிண்ட்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனல் டீம் அங்கே உங்களுக்கு கால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்றைக்கு கால்ஸ் வரலையோ திரும்ப சொல்கிறேன், கால்ஸ் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அன்றைக்கி மார்க்கெட்டில் இழக்கிறத விட மார்க்கெட்டை சேஃபாக இருந்து கேபிட்டலை சேஃப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும், அந்த டைம்னால தான் நம்ம டீம் கால்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு சார் கால்ஸ் கொடுங்க, இல்லாட்டி ஏன் இன்னும் கால்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் இது பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். டெய்லி ட்ரேட் பண்ணுன்ற மைண்ட் செட்டை மாற்றிட்டு எப்போ எனக்கு கிடைக்குதோ அந்த சான்ஸில் வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். ஸோ ஃபாலோ மை சேனல், அங்கே உங்களுக்கு கால்ஸ் வரும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற இந்த மூவ் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வருதோ இந்த வீடியோவை 3-4 வாட்டி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கும், யாவரும் நலமாக இருக்கட்டும். ஓகே, நல்லா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஸர்.